சுடர்பிடிய நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சட்டம். இதன் மூலியமாக என்னென்ன பயன்கள் நமக்கு இருக்கு அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல சுருக்கமா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் 2004ஆம் ஆண்டு டிராப்ட் செய்யப்பட்டு பாராளுமன்றத்துல 2005ஆம் ஆண்டு மே மாதம் முதல் முறையா இதை விவாதத்துக்கு கொண்டு வராங்க. விவாதத்துக்கு கொண்டு வரும்போது இரு அவைகளும், அதாவது இரண்டு தரப்பினரும், எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகிய இருவரும் ஏற்றுக்கொண்டு இது 2005ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைமுறைக்கு கொண்டு வராங்க. இதன் மூலமாக பல்வேறு தகவல்களை பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஒரு அரசு என்பது வெளிப்படைத்தன்மையாக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு பொதுமக்களாகிய தனிநபர் கேட்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அவர்களுக்கு சென்று சேரணும். அப்போதான் இந்த ஆட்சி நிர்வாகம் என்பது வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது என்பது பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் விதமாக இந்த சட்டம் அமலுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின் மூலமாக யார் யாரையெல்லாம் நாம் கேள்வி கேட்கலாம் என்பது, யாரு எந்தெந்த அரசு இதுல தகவல்களை தருவார்கள், எந்தெந்த அமைப்புகள் இதில் தகவலை தருவார்கள் என்பதை பற்றி தான் நாம பார்க்க போறோம். மத்திய அரசிடமிருந்து நாம் தகவலை பெறலாம், மாநில அரசிடமிருந்து தகவலை பெறலாம், தனியார் நிறுவனங்கள் சில, அதாவது அரசின் உதவி பெறக்கூடிய, அரசின் நிதியுதவி பெறக்கூடிய பொது அமைப்புகள், இவைகள் கிட்ட இருந்து நாம தகவல்களை பெறலாம். எந்தெந்த அறிக்கைகளை நாம தகவலா பெறலாம் அப்படின்னா, அரசினுடைய ஆவணங்கள், பத்திரிகை அறிக்கைகள், கூட்ட முடிவுகள், அரசாங்கத்தினுடைய ஜிஓ, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், அதன் பிறகு தகவல்கள், அது ஒரு வரைபடமாக இருந்தா அந்த வரைபடமாக நம்ம வாங்கலாம். அதன் பிறகு பரிந்துரைகள், அரசாங்கம் இதற்காக நான் பரிந்துரைக்கிறோம் அப்படின்னு சொல்றத நாம தகவலா பெறலாம். ஒரு திட்ட அறிக்கை, இதுக்காக ஒரு திட்ட அறிக்கை போட்டிருப்பாங்க, அந்த அறிக்கையை நம்ம தகவலா வாங்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நகலாகவோ நூல்களாகவோ, அதாவது ஒரு நகல்னா ஒரு காப்பி ஆஃப் ஜெராக்ஸ், சரிங்களா? அதன் பிறகு பாத்தீங்கன்னா அதை புத்தகமாக அரசு வெளியிட்டு இருந்தா அந்த புத்தகமாக நம்ம அதை வாங்கலாம். அதை புக்ஸ் போட்டிருப்பாங்க, சில தகவல்களுக்கு புக்ஸ் போட்டிருப்பாங்க, அதை புக்ஸ் மூலியமாவும் நம்ம வாங்கலாம். சில தகவல்கள் அது பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவா இருக்கும், அதாவது பாத்தீங்கன்னா சவுண்ட் வித் ஆடியோ வித் வீடியோ, அந்த மாதிரியான தகவல்கள் பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் ஃபார்மேட்ல இருக்கலாம், டிஸ்க், அதாவது ஒரு குறுந்தகடு மூலியமாகவும் அந்த தகவல்களை நாம பெறலாம். சில தகவல்கள் கணினியில தான் அது பதிவாயிருக்கு அப்படின்னா அதையும் நாம தகவல்களாக பெறலாம். இதையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அவருக்கு தேவைப்படக்கூடிய துறையில இருந்து அவருக்கு தகவல்களாக அரசாங்கம் தரக்கூடிய அளவுல இந்த ஆர்டிஐ தீவிரமா பணி செய்துட்டு வராங்க. மத்திய அரசு, மாநில அரசு, ஊரக வளர்ச்சித்துறை, அதாவது ஒரு கிராம பஞ்சாயத்துல இருந்து, ஒரு கிராம பஞ்சாயத்து ஊராட்சி அலுவலகத்துல நாம பெறக்கூடிய தகவல்கள், இதுல ரோடு போட்டாங்க, இதுக்கு எவ்வளவு ஆச்சு, லைட்டு போட்டாங்க, இதுக்கு எவ்வளவு ஆச்சு என்கின்ற ஒரு அரசு சின்ன அலுவலகத்திலிருந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வரைக்கும் நாம தகவலாக பெறலாம். இந்த தகவலை பெறுவதற்கு நம்முடைய சுய அறிமுகங்களை, நம்முடைய சுய விவரங்கள் கொடுக்கணும்ன்றத அவசியம் கிடையாது. நேர்ல நாம போய் ஆஜராக வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் எதுக்காக இந்த தகவலை கேட்கிறேன் அப்படின்ற காரணத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தகவல் அனைத்தும் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் தெளிவாக ஒவ்வொரு துறைகள் சார்ந்து நாம் கேட்கக்கூடிய தகவல்களுக்கு பொது தகவல் அதிகாரி மூலமாக தகவல் கொடுக்கப்படும். இப்படி ஒரு நீண்ட பட்டியல் இருக்க, யார் யாரெல்லாம் இந்த தகவலை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பட்டியல் இருக்கு. மத்திய அரசு, மாநில அரசு, அரசு உதவி பெறக்கூடிய தனியார் அமைப்புகள், அரசு நிதி உதவி பெறக்கூடிய தனியார் அமைப்புகள் எல்லாம் பப்ளிக் அத்தாரிட்டி லிஸ்ட்ல வருவாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம தகவல் கேட்டு வாங்கலாம். சில தகவல்கள் அரசாங்கத்திடமிருந்து நம்மளால கேட்க முடியாது. எந்த மாதிரியான தகவல்களை நாம் கேட்டு பெற முடியாது, அதற்கு அதிகாரம் இல்லை என்பதை பற்றி அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மிக்க நன்றி.